அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? Lord, what do you want me to do? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசுதான் ஆண்டவர் என்று முதல் முறையாக பவுல் அறிந்து கொண்டான். இயேசுவை ஆண்டவர் என்று அறிந்து கொண்ட உடனே அவன் கேட்ட ஜெபம் என்ன ஜெபம் தெரியுங்களா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை அறிந்தது முதல் சாகர வரை ஒரு சிலர் இந்த ஜெபத்தை செய்வதே கிடையாது. நம்ம ஜெபமெல்லாம் என்ன தெரியுங்களா? நீங்க செய்யுங்க ஆண்டவரே, நீங்க அப்படி தாங்க ஆண்டவரே, யூ கிவ் மீ திஸ், யூ டூ தட் ஃபார் மீ. எனக்கு வழியை திறந்து விடும், எனக்கு பாதையை காட்டும், எனக்கு கொஞ்சம் தாரும், அது கிடைக்க வேண்டும், அது நடக்க வேண்டும், எனக்கு இது ஆசையாயிருக்கிறது, ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் தட், கிவ் மீ திஸ், கிவ் மீ தட் என்று சொல்லி அவரிடத்திலேயே செய்யும் செய்யும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுதான் ஆண்டவர் என்று தெரிந்து கொண்ட உடனே அவன் செய்த முதல் ஜெபம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, what do you want me to do? நான் என்ன செய்ய நீர் விரும்புகிறீர்? இதுவரையிலும் அந்த ஜெபத்தை செய்யல. இன்றைக்காவது அந்த ஜெபத்தை எல்லாரும் செய்யுங்க. இந்த பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கும் போதே மனதுக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க, அதை செய்யறேன். எத்தனை பேர் அதுக்கு ஒப்புதல் தருவீங்கன்னு எனக்கு தெரியல. காலம் பூரா நம்ம இஷ்டப்படியே வாழ பழகிட்டோம். இது எனக்கு ஆசையா இருக்குது, இது எனக்கு பிடிச்சிருக்குது, இது எனக்கு கன்வீனியன்டா இருக்குது, இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குது, இது கிடைச்சா நல்லா இருக்கும். எப்படி? இது கிடைச்சா நல்லா இருக்கும், இது பெற்றுக்கொள்ளலான்னு விரும்புறேன், அது நல்லா இருக்குது ஆண்டவரே, அது கிடைச்சா நல்லா இருக்கும். இப்படி நம்ம விருப்பம், நம்ம ஆசை, நம்ம தேவை, இதையே காலமெல்லாம் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இயேசுவை ஆண்டவர் என்று அறிந்து கொண்ட முதல் நாளிலே உடனடியாக, immediately after knowing that Jesus is the Lord, இயேசுவே ஆண்டவர் என்று தெரிந்து கொண்ட உடனே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம் என்ன ஜெபம்? ஆண்டவரே, what do you want me to do? நான் என்ன செய்ய நீர் விரும்புகிறீர்? நான் என்ன செய்ய விரும்புகிறீர்? what do you want me to do? இதுவரை நீங்கள் அப்படி செய்யல, இன்றிலிருந்து அப்படி ஒரு ஜெபம் இப்ப கூட ஆரம்பிச்சுக்கலாம், நல்லா இருக்கும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய விரும்புகிறீர்? நீங்க அப்படி ஜெபிச்சீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு சொல்லுவாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு சொல்லுவாரு. யார் யாருக்கு என்ன சொல்லுவாருன்னு தெரியாது, யார் யாருக்கு என்ன சொல்லுவாருன்னு தெரியாது. ஒரு ஆளை பார்த்து மனம் திரும்புன்னு சொல்லுவாரு, ஒரு ஆளை பார்த்து போகலாம், உன் குமாரன் பிடித்திருக்கிறான் அப்படின்னு சொல்வாரு. ஒரு ஆள்கிட்ட சொல்வாரு, உன் குமாரனை கொண்டு வந்து பலிபீடத்துல பலி செலுத்துன்னு சொல்லுவாரு. யார் யாருக்கு என்ன சொல்வாரு தெரியாது. ஆனா நீங்க சின்சியரா ஒரு ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர்? what do you want me to do? நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்? ரெண்டு நோக்கத்துக்கு இந்த செய்தியை கொடுக்கிறேன். ரெண்டு நோக்கம். அது என்ன ரெண்டு நோக்கம் கேட்டீங்களா? முதல் நோக்கம், இயேசு நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று சங்கீதக்காரன் சங்கீதத்தில் சொல்றான். ஆனா இயேசு புதிய ஏற்பாட்டில் எல்லாம் முடிந்தது என்று முடித்து விட்டார். இப்போ ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் இயேசு சிலுவையில செய்து முடித்து விட்டார். உங்கள் வாழ்க்கைக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அது இயேசு சிலுவையில செய்து முடித்து விட்டார். அப்போ
நீங்க அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நன்றி உள்ளவர்களா இருந்து, நீங்க எனக்கு எல்லாத்தையும் செஞ்சிட்டீங்களே, நான் உமக்கு எதையாவது செய்யணுமே அப்படின்ற இடத்துக்கு வரணும். நீங்க உனக்கு சுகம் வேண்டுமா, சிலுவையில சுகத்தை அவர் கொடுத்துட்டார். உன் சாபத்தை சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார். உன் பாவங்கள், பாடுகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் நீக்கி விட்டார். இப்ப நீயும் நானும் நன்றி உள்ளவர்களா இருந்து, ஆண்டவரே நீங்க எனக்கு எல்லாம் செஞ்சிட்டீங்களே, நானும் எதையாவது செய்யணுமே. பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்து அடிமையின் ரூபமாயி நான் உனக்கு உதவி செஞ்சிருக்கிறேன். நீ எனக்கு என்ன செஞ்ச? நீங்க சொல்வீங்க, நான் சர்ச்சைக்கு வரனே, உன் ஆத்துமா நரகம் போகக்கூடாதுக்காக தான் சர்ச்சைக்கு வரேன். நான் ஜெபம் பண்றேனே, உன் தேவைகளுக்காக ஜெபம் பண்றேன். இதெல்லாம் அவருக்கு செய்வது ஆகாது. அநேகர் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருக்காக எதையும் நான் ரெகுலரா சர்ச்சுக்கு போறேனே, நான் டெய்லி ஜெபமெல்லாம் பண்றேனே, நான் காணிக்கெல்லாம் கொடுக்கறேனே, உன் ஆசீர்வாதத்துக்காக அதை கொடுத்துட்டு இருக்கிறேன். உன் ஆசீர்வாதத்துக்காக காணி கொடுக்கற, உன் ஆத்துமா நரகம் போகக்கூடாது என்பதற்காக சர்ச்சுக்கு வர, உன் தேவைகளுக்காக ஜெபிக்கிற, அதெல்லாம் நீ ஆண்டவருக்கு செய்வது ஆகாது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு. இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. இன்னிலிருந்து ஜெபத்தை பண்ணு. என்ன ஜெபத்தை பண்ணு? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? இன்னிலிருந்து ஒரு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சொல்லுகிறீர்? வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ? சொல்ல மாட்டீங்களே, ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க. வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ? ஜான் வில்லியம்ஸ் என்ற ஒரு தேவ மனிதர் பல வருடங்களுக்கு முன்பு இருதயபுரத்து மெத்தையில ஆரார் நடத்தும் போது பிரசங்கம் பண்ண வந்திருந்தார். உடைய சாட்சியை சொன்னார். அது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் பெரிய படிப்பு படித்தாரு, பெரிய வேலைக்கு வந்தார். பெரிய படிப்பு படித்து பெரிய வேலைக்கு வந்தார். இந்தியாவிலே உள்ள மார்க்கெட்டிங் டிவிஷனில் மேனேஜிங் டைரக்டர் ஆனார். பல கோடிகள் சம்பாதித்தார். யூரோப்பியன் மார்க்கெட்டிங் வேர்ல்டில் நுழைஞ்சார். யூரோப்பியன் மார்க்கெட்டிங்கில் மேனேஜிங் டைரக்டர் ஆனார். இன்னும் பல கோடிகள் சம்பாதிச்சார். இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங்க்கு நுழைஞ்சாரு. இன்னும் பல கோடிகள் சம்பாதிச்சாரு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அவரு இருதயபுரத்தில் சபையில் அவரை கூப்பிட்டிருந்தப்ப அவர் சொன்ன சாட்சியை சொல்ற, நல்லா கவனமா கேளுங்க. அவர் ரொம்ப பக்தியா இருந்தாரு, ஞானத்தானம் எடுத்திருந்தாரு, பரிசுத்தாவி பெற்றிருந்தாரு, நல்லா ஜெபமெல்லாம் பண்ணுவாரு, ஆண்டவரோடு நல்ல உறவுகளெல்லாம் இருந்தாரு. ஆனா மனசுல சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டாரு, ஏன் ஆண்டவரே, நான் நல்லா ஜெபிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், காணிக்கெல்லாம் கொடுக்கிறேன், இவ்வளோ செய்கிறேனே, எனக்கு இன்னும் நிம்மதி இல்லையே, என் வாழ்க்கையில இன்னும் வெற்றிடம் இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, நீ ரட்சிக்கப்பட்டதுலேருந்து நீ கேட்டதெல்லாம் நான் கொடுத்தனே. எப்படி? நேஷனல் லெவல்ல எம்டி ஆக்கின, யூரோப்பியன் மார்க்கெட்டிங்ல உன்னை என்ன ஆக்கின? எம்டி ஆக்கின. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங்ல உன்னை எம்டி ஆக்கின. பல 1000 கோடிகள், லண்டன்ல ஆபீஸு, அமெரிக்காவில் ஆபீஸு, சென்னையில் ஆபீஸு, வீடு, பல கார்கள், நல்ல வாழ்க்கை, நல்ல மனைவி, பிள்ளைகள், உனக்கு எல்லாம் கொடுத்தனே.
என்னைக்காவது நீ என்ன பார்த்து, ஆண்டவரே நான் கேட்டதெல்லாம் நீங்க செஞ்சீங்களே, உங்களுக்கு நான் எதுவும் செய்யட்டுமான்னு கேட்டியான்னாரா? என்ன கேட்டாரா? நீ கேட்டதெல்லாம் நான் தந்தனே, என்னைக்காவது என்ன நீ பார்த்து, ஆண்டவரே நான் உமக்கு எதையாவது செய்யணுமான்னு என்ன கேட்டியா? அப்போ சொன்னாரா, வெரி சாரி, வெரி சாரி, தப்பு பண்ணிட்டேன். சரி, இன்னையிலேருந்து கேட்குறேன், சொல்லுங்க என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரா? ஆண்டவர் சொன்னாரா, எல்லாத்தையும் விட்டுட்டு பைபிள் எடுத்துக்கிட்டு வந்துரு ஊழியத்துக்குன்னாரா? இவர் கேட்டாரா, அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னாரா? இயேசு சொன்னாரா, ஆமான்னாரா? அதெல்லாம் விட்டுட்டு வந்து ஒரு பெரிய இறையியல் கல்லூரியை ஆரம்பித்து ஒரு பெரிய ஊழியத்தை அந்த தேவ மனிதர் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை எல்லாருக்கும் சொல்றேன், இது ஒரு அந்த ஜெபத்தை பண்ணலைன்னா இன்னையிலேருந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ? கேட்பீங்களா? சும்மா தலையாட்டிட்டு போகக்கூடாது. என்னத்தை கேட்பாரோ எனக்கு தெரியாது, சொல்றேன். சில ஆட்கள்கிட்ட சிலதெல்லாம் கேட்டிருக்கிறாரு, அதை நான் சொல்றேன். ஆண்டவர் உங்களை ரட்சித்து உங்கள் பாவங்களை மன்னித்து உனக்காக உயிரை கொடுத்து உனக்காக எல்லாம் செய்தாரே, அவருக்கு நன்றியா என்ன செய்யற அப்படின்ற கேள்வியே உங்கள் மத்தியில் வைக்கிறேன். ரெண்டாவது நோக்கம், இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு சிலுவையில எல்லாத்தையும் செஞ்சிட்டார். இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் செஞ்சிட்டார். ரத்தத்தை சிந்தி இந்த மக்கள் பாவத்தை கழுவதற்கு ரத்தத்தை சிந்திட்டார். இந்த மக்களுடைய துக்கத்தெல்லாம் சிலுவையில் சுமந்துட்டார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், சாபங்களை சுமந்துட்டார். இந்த மனுக்குலத்தை மீட்பதற்கு தான் சார்பில் என்ன செய்யணுமோ செஞ்சிட்டார். மீதி உள்ள வேலையை நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்கிறார். மீதி உள்ள வேலை என்ன? இதை போய் சொல்லி கூட்டுட்டு வாங்க. அந்த வேலையை நம்ம யாரும் செய்யல. திரும்ப திரும்ப அவரை பார்த்து ரட்சியும் ரட்சியும் ரட்சியும்னு ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். எப்பெல்லாம் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே தேசத்தை ரட்சியும்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, இந்த மக்களை ரட்சிப்பதற்கு ஏன் சார்பில் எல்லாம் செஞ்சிட்டேன், மீதி உள்ள வேலையை உங்கள்கிட்ட தான் கொடுத்தேன், அதை நீங்க யாரும் செய்யல. திரும்ப திரும்ப என்ன பார்த்து தேசத்தை ரட்சியும் தேசத்தை ரட்சியும்ன்றீங்க அப்படின்றார். அந்த விஷயத்திலும் நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. எனவே இன்றைக்கு இந்த கேள்வியை கேளுங்க, ஒவ்வொருத்தரும் கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய? கேட்பீங்களான்னு தெரியல. மனதுக்குள்ள உண்மையா மனசுக்குள்ள சொல்லி ஆரம்பிங்க. லார்ட், வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ? உங்களை ஒருவேளை சிலரை பார்த்து இந்த பாவத்தை விடுன்னு சொல்லுவார். அதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். இந்த பாவத்தை விடு, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்லலாம். என்ன சொல்லுவாரோ சில குறிப்பு வைத்திருக்கிறேன், கவனிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலே, கானாவூர் கல்யாணத்திலே திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் இயேசுவிடத்தில் வந்து அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்னார்கள். அப்போ நடந்த விஷயம் அங்கே இருக்கிறது. அந்த அம்மா வேலைக்காரங்களை பார்த்து சொல்றாரு, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். மரியாள் என்ன சொல்றாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். என்ன சொன்னார் அவரு? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. அவர் என்ன சொன்னாரு? ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள், நிரப்புங்கள். இந்த ஜாடியிலே, இந்த மண்பாண்டத்திலே
தமது ஆவியினால நிரப்புங்கள், அவருடைய வார்த்தையினால நிரப்புங்கள். fill your heart, fill your body, fill your stomach with the Holy Spirit, fill yourself with the word of God. வசனத்தினால உங்களை நிரப்புங்கள். சரி, நிரப்பிட்டு அடுத்தபடி என்ன சொல்றாரு? now take it and distribute it. இப்ப கொண்டு போய் ஷேர் பண்ணுங்கன்றாரு. உங்களை நிறைய பேரு இந்த வார்த்தையை கேளுங்க. முதல்ல ஃபில் பண்ணுங்க, அப்புறம் என்ன பண்ணுங்க? கொண்டு போய் ஷேர் பண்ணுங்க. நம்மள நிறைய பேர் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நீங்க வேடிக்கையா நினைக்க கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், ஆமென் 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 ஆமென், ஃபில்லிங் ஃபில்லிங் ஃபில்லிங். அப்புறம் செவ்வாய்க்கிழமை ஃபில்லிங் ஃபில்லிங் ஃபில்லிங், ஆமென் 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 அல்லேலூயா. இப்படி சொல்ல மாட்டீங்களே? பார்த்துருக்கீங்களா? ஃபில்லிங் ஆகிறப்ப அல்லேலூயா, ரைட்டு, ஃபில்லிங் தான். செவ்வாய்க்கிழமை ஃபில்லிங், வெள்ளிக்கிழமை ஃபில்லிங், சாட்டர்டே ஃபில்லிங் ஃபில்லிங் ஃபில்லிங். ஆனா கொண்டு போய் என்ன பண்றது இல்ல, பந்தியில கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னாரு. கோ அண்ட் டிஸ்ட்ரிபியூட் இட். அது நடக்கல. காலமுறை ஃபில்லிங்லே இருக்காதீங்க. அங்க உங்களுக்கு அந்த பிரசங்கம் கேட்டிருக்கீங்களா? அந்த பிரசங்கம் உங்களுக்கு தெரியுமா? இந்த சேனல் பார்த்திருக்கீங்களா? சூப்பரா பிரசங்கம் வைப்பார். சூப்பர் தான். கடைசி காலத்தில் மக்கள் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொண்டு சத்தியத்தை விட்டு வழுவி போகும் காலம் வரும். அந்த செய்தி இந்த செய்தி, அந்த சேனல் இந்த சேனல், பல புக்கு பல செய்தியை கேட்டு கேட்டு என்ன பண்ண, கடைசியில ஃபில்லிங் தான் கடைசி வரலும். இந்நேரமும் சாப்பிட்டுக்கிட்டே, நேரமும் காலையும் மாலையும் சாப்பிட்டுக்கிட்டே தின்னுக்கிட்டே குடிச்சுக்கிட்டே இருந்தா உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் வந்து சேரும். கொஞ்சமாவது என்ன பண்ணணும்? ஒர்க் பண்ணணும். இல்லைன்னா எல்லாம் பிரச்சனை தான். எல்லாம் கவனமா கேட்டுங்க. fill and then go and distribute. நம்ம ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நிரப்புங்க, அப்புறம் என்ன பண்ணுங்க? டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. எத்தனை பேர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறீங்க சொல்லுங்க பால? எத்தனை பேர் தெருவில் போய் கைப்பறுதி டிஸ்ட்ரிபியூட் பண்ண? தெருவில் போய் கைப்பறுதிய டிஸ்ட்ரிபியூட் பண்ண. எனக்கு தந்த மகிழ்ச்சியை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை நான் பிறருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண, ஷேர் பண்ண. எனக்கு தந்த ரட்சிப்பை பிறருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண. ஏன் பண்ணாம இருக்கிறீங்க? ஒரு சில ஆட்களுக்கு ஆண்டவர் இன்னொன்னு சொல்வார். யோவான் சுவிசேஷம் 4:16 சமாரிய பெண்ணோடு இயேசு பேசிட்டு இருந்தார். அந்த அம்மா ரொம்ப பக்தி தான், வசனமெல்லாம் பேசுது. இங்குதான் தொழுது கொள்ளணுமா? நீங்க எருசலேமில் மட்டும் தொழுது கொள்ளுன்றீங்க. மேசியா வருவாரு. அந்த அம்மாவுக்கு ரொம்பலாம் தெரியுது, பைபிள்லாம் ரொம்ப தெரியுது, வசனமெல்லாம் தெரியுது. இயேசுவோடு கூட ரொம்ப தைரியமா பேசிட்டு உட்கார்ந்து இருக்குது. இயேசு சொன்னாரு, நீ போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வா. அந்த அம்மாவுக்கு ஒரே பிரச்சனை, முத புருஷனை கூப்பிடுதா ரெண்டாவது புருஷனை கூப்பிடுதா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்வாரு. காயனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், உன் சகோதரன் எங்கே என்று கேட்டார். உறவுகளிலே விரிசல் உள்ள மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், உன் தம்பி எங்கே, கூட்டிட்டு வா. உன் கணவன் எங்கே, கூட்டிட்டு வா. உன் அப்பா எங்கே, உங்க அம்மா எங்கே, கூட்டிட்டு வா. குடும்ப விரிசல்களே உள்ள மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், கோ அண்ட் பிரிங். உன் கணவனை கூட்டிட்டு வான்னாரா? அந்த அம்மா மாட்டிச்சா? அந்த அம்மா சொல்லுது, யாரடா சொல்லுதுன்னு தெரியல. அந்த அம்மாவுக்கு யார சொல்லுதுன்னு தெரியல. என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணுச்சு. எனக்கு கணவனே இல்லைன்னு இருந்துச்சு. எனக்கு கணவனே, அதையும் சொல்லிட்டார் ஆண்டவர். ஆமாம்மா, இப்ப இருக்கிற ஆளு, இப்பயும் ஒரு ஆள் இருக்கிறான், ஆனா அவன் யாரும் இல்லை, கணவன் அல்ல. நல்லா கவனமா கேட்டுங்க. குடும்பங்களிலே விரிசல்கள் இருக்கிற நபர்களை பார்த்து சொல்லுவார், உன் தம்பி எங்கே, கூட்டிட்டு வா. உன் அண்ணன் எங்கே, கூட்டிட்டு வா. உன் மனைவி எங்கே, கூட்டிட்டு வா. உங்க அப்பா எங்கே, உங்க அம்மா எங்கே, கூட்டிட்டு வா. நான் என் தம்பிக்கு காவலாளியோ?
அவன் கேட்கிறான், காயின் கேட்கிறான், என் தம்பிக்கு காவலாளியோ? அடப்பாவி, சொந்த தம்பிக்கு எங்கடான்னு கேட்டா நான் என்ன காவலாளியான்னு அவன் ஒரு அண்ணனா? சரி, உங்களை பார்த்து கேள்வி கேட்டா என்ன செய்வோம்? அண்ணனை கூட்டிட்டு வா. எத்தனை பேர் அண்ணனோட நல்ல உறவுகள் இருக்கிறீங்க? குடும்பத்தில் நல்ல உறவுகள் இருக்கிறீங்களா? ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான்? நேற்று வந்தோம், இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு போயிடுவோம். கண்ணை திறந்தா பரலோகத்துக்கு போகணும். இருக்கிற காலத்தில் எல்லாரையும் பார்த்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க, அன்பு காட்டுங்க, முடிஞ்ச உதவி செய்யுங்க, முடியாட்டி கொஞ்சம் சிரிச்சாவது பேசுங்க, ஹலோன்னு சொல்லுங்க, குட் மார்னிங், பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களால் ஆன மட்டும் எல்லா மனிதரோடும் சமாதானமா இருங்கள். சரி, இன்னொரு ஆள்கிட்ட ஆண்டவர் ஒன்று சொன்னாரு. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சகை என்ற ஒரு ஆள் இருந்தான். அவன் டாக்ஸ் கலெக்டர், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். இப்ப கலெக்டர்ன்றமில்ல, அந்த மாதிரி ஒரு ஆளு. அவன் ரொம்ப குள்ளனா இருந்தான். அவன் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான். ஒரு காட்டத்தி மரத்துல போய் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அவரை பார்க்கிறான். இயேசு சொல்றாரு, சகைவே சீக்கிரமா இறங்கி, டேய் நான் வந்துட்டேன்டா, இறங்கி, நீ என்ன மேலே ஏறிட்டு இருக்கிற, கம் டவுன், கம் டவுன். விளங்குதா? இப்ப இருக்கிற மனித சமுதாயத்தை அதிகமா ஆட்டி படைப்பது என்ன தெரியுங்களா? ஈகோ, பெருமை, ஈகோ. அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஐ வில் நாட் கம் டவுன். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? ப்ரைடு, ப்ரௌடு, அது சாத்தானுடைய குணம். பெருமை என்பது சாத்தானுடைய குணம். எந்த பகுதியிலும் இருக்கக்கூடாது, எந்த பகுதியிலும் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ, ஜப வாழ்க்கையிலையோ, ஊழியத்திலேயோ, எதிலுமே இருக்கக்கூடாது. எப்ப பார்த்தாலும் உங்களை பிறரை விட குறைவா நினைக்க கத்துங்க. விட்டு கொடுக்க கத்துங்க. கத்தருக்கு சோது. விட்டு கொடுத்து கெட்டு போனவர் இல்லை. ஐ எம் சோ சாரி, ஐ எம் ராங், யூ ஆர் ரைட்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். ஆவிக்குரிய விஷயத்திலேயோ, பொருளாதாரத்திலேயோ, அழகிலேயோ, படிப்பிலேயோ, ஜாதியிலேயோ, எதை குறித்தும் பெருமைப்படாதீங்க. இறங்கி வா, இறங்கி வா, கம் டவுன். இதுலெல்லாம் எவ்வளவு தூரம் இறங்க முடியுமோ இறங்குங்க. எத்தனை தடவை என்னாலும் இறங்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இறங்கி வரும்போது என்ன சொன்னா தெரியுமா? சகையை பார்த்து, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். யாரெல்லாம் இறங்கி வராங்களோ அவங்களோடு இயேசு உறவாடுவார், அவங்களோடு இயேசு தங்கி இருப்பார். நான் இறங்க மாட்டேன், நான் இறங்க மாட்டேன் அப்படின்னா போச்சு கதை. ஓகே, மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு 14:18 ஆண்டவர் சொல்றாரு, ஒரு 5000 பேர் வந்துட்டாங்க, வெறும் புருஷர்கள் மாத்திரம். பெண்கள் 5000, பிள்ளைகள் 20,000க்கு மேல ஆட்கள் வந்துட்டாங்க. சாப்பாடு கொடுக்கணும், என்ன செய்யணும்னு தெரியல. உங்கள்ட்ட என்னதான் இருக்குதுன்னு கேட்கிறார். ஒரு பையன்கிட்ட 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, bring them to me, அவைகள் என்னிடம் கொண்டு வாருங்கள். bring them to me. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற அடுத்த விஷயம் விளங்குதா உங்களுக்கு? உங்ககிட்ட இருக்கிறத என்கிட்ட கொடு, உங்ககிட்ட இருக்கிறத என்கிட்ட கொடு. எதை கேட்பாருன்னு தெரியாது, நான் முதலே சொன்னேன். எதனாலும் கேட்பார், எதனாலும் கேட்பார். சொல்லுங்க, நீங்க 5 அப்போ 2 மீனை கொடுத்துட்டு போயிடாதீங்க. மீனெல்லாம் கடையில் நான் வாங்கிக்குவேன். இயேசுகிட்ட கொண்டாந்து அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்தாங்க. அதை வாங்கி ஆசீர்வதித்து 5000 பேரை போஷித்தாரு. அப்போ அந்த அற்புதத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை என்கிட்ட கொண்டு வாங்கன்னாரு. உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு வாங்க. ஆண்டவர்கிட்ட கொடுப்பீங்களா? உங்களிடத்துல என்ன இருக்கிறதோ என்கிட்ட கொண்டு வாருங்கள். வாங்குறதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
ஆண்டவர் உங்களை கொடுக்கும்படி கேட்கிறார். அடுத்தபடியாக வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த செய்தியில 2 நோக்கம் இருக்குதுன்னு சொன்னேன். முதல் நோக்கம் என்ன நோக்கம்? ஆண்டவர் எனக்கு உயிரையே கொடுத்தார், இரத்தத்தையே சிந்தினார், தன்னையே எனக்காய் கொடுத்தார். நான் நன்றி உள்ளவனாக அவருக்கு எதையாவது செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அது முதல் நோக்கம். 2வது நோக்கம் என்ன சொன்ன? இந்த செய்தியின் நோக்கம், இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு தன் சார்பில் இயேசு எல்லாவற்றையும் செய்து விட்டார். இப்போ பாக்கி வேலை யார் கையில கொடுத்திருக்கிறாரு? நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. அது என்ன வேலை? படிச்சு பாருங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? மார்க் 16:15. அவர் நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். காஸ்பல் அப்படின்பதற்கு ஒருத்தர் நல்ல விளக்கம் கொடுக்கிறார். கோ அண்ட் ஸ்பெல். எப்படி? கோ அண்ட் ஸ்பெல். நீ போய் சொல்லிட்டு வாயா. யூ ப்ரொக்ளைம், யூ டெக்ளேர். என்னன்னு சொல்லு? இயேசு உன் பாவத்தை சிலுவையில சுமந்துட்டாரு, வந்துரு இயேசு கிட்ட. இயேசு உன் துக்கத்தெல்லாம் சிலுவையில சுமந்துட்டாரு, உன் சாபத்தெல்லாம் சுமந்துட்டாரு, நீ கவலைப்படாத, இயேசு உனக்காக எல்லாம் செஞ்சிட்டாரு. ஒன்லி பிலீவ், ஒன்லி பிலீவ். பிலீவ் பண்ணிட்டு நன்றி சொல்லு. இதை போய் சொல்றாரு. ஏன் சொல்லக்கூடாது? நாம இன்னிலிருந்து தீர்மானம் பண்ணுங்க. எத்தனை பேர் நீங்க போவீங்க? இந்த காலை பயன்படுத்திட்டு போவீங்களா? இந்த கை காலை பயன்படுத்திட்டு தெருவில் நடந்து போவீங்களா? வாரத்துக்கு ஒரு ஆளுக்காக சொல்ல மாட்டீங்களா? தினம் ஒரு ஆளுக்கு சொல்லாட்டியும் பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு ஆளாவது. வாய்ப்பு கிடைக்க சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமற் போனாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, இந்த மனுக்குள்ள மீட்படைவதற்கு ஏன் சார்பில் எல்லாத்தையும் செஞ்சிட்டேன். உங்க கையில மீதி வேலையை கொடுத்தேன், ஆனா உங்கள நிறைய பேர் அதை செய்யவே இல்லை. இன்னிலிருந்து அதை செய்வீங்களா? ஆமான்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? அடுத்தபடியா பார்க்கலாம். மத்தேயு 28:19-20 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். சீஷராக்க சொல்றாரு. அநேக விசுவாசிகள் இருக்கிறாங்க, சீஷர்கள் ரொம்ப குறைவுதான். சீஷர்கள் உருவாக்கப்பட வேண்டும். இங்க இருக்கிற அனுபவம் உள்ள விசுவாசிகள் இருக்கிறீங்க, சீனியர் பிலீவர்ஸ் இருக்கிறீங்க, லீடர்ஸ் இருக்கிறீங்க. நீங்க உங்க பொறுப்பை ஞாபகத்தில் போய், நீங்க சீஷரா இருந்தாதான் இன்னொரு ஆளை சீஷராக்க முடியும். நீங்க சீஷரா மாறாம இன்னொரு ஆளை சீஷராக்க முடியாது. சீஷன் என்றால் யார்? சீஷன் என்றால் யார்? லூக்கா 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால், ஜீவனே வெறுக்க சொல்றாரு. நானு எனக்கு என்னுடையது அதெல்லாம் மாறிட்டு, தேவனே உம்முடையது, உமக்காக, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். அதுதான் சீஷத்த வாழ்க்கை. யாதும் ஒருவன் என் பின்னே வந்து எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். வெறுக்கணும், உலகத்தை வெறுக்கணும், உலகத்தை வெறுக்கணும். நம்ம அநேகர் இன்னும் உலகத்தை வெறுக்கல. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அனுதினமும் சிலுவையை சுமக்கணுமா. வாரத்தில் ஒரு நாள் அல்ல, என்னைக்கோ ஒரு நாள் அல்ல. எப்படியா? அனுதினமும் சிலுவையை சுமக்கணுமா. You have to bear the cross every day. நேத்து சிலுவை சுமந்த எத்தனை நாளைக்கு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அனுதினமும் சிலுவையை சுமக்கணும். யாருக்கெல்லாம் தேவன் என்னென்ன சிலுவை கொடுத்துருக்கிறாரோ அதை கைட்டு வச்சுடாதீங்க, ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. நிறைய பேர் தள்ளி விட்டாங்க, கைட்டு விட்டாங்க. ஆமா, ஐயோ இந்த சிலுவை எனக்கு வேண்டாம் அப்படின்னு கைட்டு விட்டால உட்கார்ந்துருக்கிறீங்க. வேண்டாம், அப்படி செய்யாதீங்க. சிலுவை எடுத்துங்க, அது ஒரு ஆசீர்வாதம். சிலுவை ஒரு சிலுவை சுமக்கிறது தான் சீஷத்துவம். சரி, 2 நோக்கத்தோடு இந்த செய்தியை கொடுத்துருக்கிறேன். இப்போ இருந்தே மனசுக்குள்ள இந்த ஜெபத்தை பண்ண ஆரம்பிங்க. என்ன ஜெபத்தை பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய்க்கு, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த உலகத்துல வந்ததிலிருந்து சிலுவையில ஜீவனை கொடுக்கிற வரை
இயேசு என்னத்தை தான் செஞ்சிட்டு வந்தாரு? பிதாவின் சித்தத்தை தான் செஞ்சிட்டு வந்தாரு. நாம பிறந்ததிலிருந்து சாகிற வரலும் எனக்கு இஷ்டமானது, எனக்கு பிடிச்சது, எனக்கு கம்ஃபர்டபுளானது, எனக்கு கன்வீனியன்டா இதையே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த நிலையை மாற்றி மனசுக்குள்ள இன்னையோடு நீ பாடிடாதீங்க. வீட்டுக்கு போய் சொல்லுங்க, ஆண்டவரே என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் செய்யறேன், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் சொல்லுவீங்களா? பார்க்கலாமா?